ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு வந்தது, நேற்று வந்தது. கொஞ்சம் டைம் கிடைக்காதனால போட முடியல. சாரி, கொஞ்சம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, சரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. அவர் ஒரு அதனால ஒரு 2-3 டேஸ் பிஸியாக தான் இருந்தோம். இன்ன வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. எல்லாரும் ப்ரே பண்ணுவீங்க, நான் ஹோப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டாக் வீடியோ போட்டிருக்கோம். சும்மா லீஸ்ட் பட்ஜெட்லேருந்து நிறைய 5G ஃபோன்ஸ்லாம் ரேட் கம்மியிலே வந்திருக்கு. ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோ V23 ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. இதில் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. சும்மா இந்த சைடு பவுச் மார்க்ஸ், அப்புறம் இந்த சின்ன ஸ்க்ராட்ச் தான் இருக்க செய்யுது. விவோ V23E இது 8GB RAM 128GB இன்பில்டோட. இது ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளே. பீஸ்லாம் ஆக்சுவலாக ஒரிஜினல் காம்போவோட இருக்குது. சேஞ்ச் பண்ணாமல், சர்வீஸ்லாம் போகாமல், சும்மா லைட்டாக கார்னரில் மட்டும் இந்த ஃப்ரேமில் மட்டும் தான் இது இருக்குது. இதோட ரேட் பார்த்தா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 8,999 8,999 விவோ V23E 8GB RAM 128 8+8 கூட விர்ச்சுவல் ரேம் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி விவோ V23E ஆக்சுவலாக 9,800 போட்டிருந்தா, 9,500 போட்டிருந்தா ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. அதை விட சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு 800 to 900 rupees கம்மி. ஜஸ்ட் 8,999க்கு விவோ V23E 5G ஃபோனு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் XS மேக்ஸ் போட்டிருந்தோம், இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேவோட ஐஃபோன் XS மேக்ஸ். இது 256GB வேரியன்ட்டு. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குது. பேட்டரி ஹெல்த்லாம் 100% இருக்கு. ஆனால் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குது. ரேட் ஃபர்ஸ்ட் சொல்ல ஜஸ்ட் 13,500 13,500 ஐஃபோன் XS மேக்ஸ் கொடுக்குறோம். இதோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பெண்ட் இருக்குது. பெண்டு அந்த அது ரொம்ப இதுவாக தெரியல, கையில் பிடிச்சி பார்த்தா மட்டும் தெரியுது. ஒரு பேக் கேஸோ ஏதோ போட்டிங்கன்னா கூட கவர் ஆகிடும். இந்த ரேட்டு கன்ஃபார்ம் ஐஃபோன் XS மேக்ஸ் கிடைக்காது. சப்போஸ் இது ரெடி பண்ணி தர மாதிரி இருந்தால் கூட நம்மளே ரெடி பண்ணி யூஸ்வலாக என்ன கண்டிஷனில் வருதோ அதே சேம் கண்டிஷனில் யூஸ்வலாக போட்டு பார்ப்போம். அப்படி சப்போஸ் இல்லை, கஸ்டமருக்கு எதுனா வேணும் மாற்றணும்னா நான் தாராளமாக நீங்களே யூஸ் பண்ணிட்டு கூட மாற்றலாம். இல்லை இப்போயே நம்மகிட்டே காசு கொடுத்து மாத்திரம் கூட மாற்றலாம். அதுக்கு மாத்திரம் தான் ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக ஃப்ரேம் மாத்திரம் சொல்லிட்டோம். ஃப்ரேமில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,500 rupees. அப்புறம் பார்த்தீங்கன்னா Pixel 8 இது தனியாக ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஸ்பெசிஃபிக்காக. இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் 10 days ஓல்டு தான் Pixel 8 இது 128GB வேரியன்ட். இது 8/128 12/128 தெரியல. ஆக்சுவலாக 8/128 தான் இருக்கணும். எம்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா 75,999 போட்டிருக்காங்க. இது ஆன்லைன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,000 சம்திங் போட்டிருக்காங்க. 54 போட்டிருக்காங்க. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 42,000 பில் ஆயிருக்கு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன், எதுவும் சின்ன ஸ்க்ராட்ச் அவுட் கூட இருக்காது. ஃபுல் கிட் இருக்கு பாருங்க. ஓடிஜி இருக்கு, யூஎஸ்பி இருக்கு. அப்புறம் இது இது பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. புதுசாக ஒரு புது ஃபோன் சீல் கட் ஃபோன் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் கண்டிஷன் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ் ஆகும். ஜஸ்ட் இதோட ஃபுல் பில் இருக்கு, அதோட அக்சசரிஸ் வாங்கின பில் எல்லாமே சேர்ந்தே இருக்கு. இதோட 42,000 வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் 10 days ஓல்டு தான். பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா 29,500 29,500 புதுசாக ஃபோன் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக இது ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க Pixel 8 வாங்கலாம்னு சொல்லிட்டு புதுசாக ரன்னிங்கில் தான் போயிட்டு இருக்கு. இந்த ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். ஒரு 10 நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,500 13 வரைக்கும் கம்மியாகுது. ஜஸ்ட் 29,500 29,500. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரேட்டு கம்மி பட்ஜெட்டில் இது ஒரு ஆக்சுவலாக 4G ஃபோன் தான். பீஸ்லாம் ஓரளவு நல்லா தெளிவாக இருக்குது. இது 6GB 128GB ரேம்னு நினைக்கிறேன். பீஸ் பெரிய டிஸ்பிளேயோட இன்ஃபினிக்ஸ் ஃபோன் தான். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் ஆகும். ஜஸ்ட் 3,500 rupees 3,500 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா A14 சின்ன ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த வேரியண்ட்டில் மட்டும் 6GB RAM 128GBன்னு சொல்லிட்டேன். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது. ஃபுல் கிட்னா பாக்ஸ் இருக்குது, அப்புறம் கேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். கேபிள் இல்லை, பாக்ஸ் இருக்குது, அந்த எஜெக்டர்லாம் இருக்குது. இதோட வேரியன்ட் மட்டும் மாற்றி சொல்லிட்டேன் லாஸ்ட் டைம். அதனால 7,500 rupees போட்டிருந்தேன். அதுக்காக ஒரு 500 rupees கம்மி பண்ணி போகிறேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட ஒரு 5G டிவைஸ் ஜஸ்ட் 6,999 கொடுக்குறோம். ஒரு 5G டிவைஸ் 4GB RAM 64GB. அந்த 64 கூட நீங்கள் 128GB மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லை 256 கூட போட்டுக்கலாம். 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், டியூவல் சிம் கார்டு ப்ளஸ் உங்களுக்கு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 6,999. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5G டிவைஸில் ரேட் கம்மியிலேயே வரும். பார்த்தீங்கன்னா Redmi Note 11 Pro Plus இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6+6GB RAM. ஆக்சுவலாக விர்ச்சுவல் RAM தனியாக இருக்கும். Note 11 Pro Plus 5G ஃபோனு. இதோட ரேட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதோட ரேட் ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,500 இப்போ 7,500 கொடுக்குறோம். பீஸ்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ணல. பேக் டோரும் சரி, எதுவுமே ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதோட ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேல மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக மைல்டாக, அதாவது சொல்லணும் ஆக்சுவலாக ஒரு மேட்ரு கிடையாது, இது ஒரு சொல்கிறதுக்காக சொன்னேன். பேக்ரவுண்டில் லைட்டாக அந்த சின்னதாக தெரியுது பாருங்க, அது ஒரு இஷ்யூ கிடையாது. பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இது சொல்ல மாதிரி டெவலப்பும் ஆகாது, சேம் டைம் அது கம்மியும் ஆகாது. நல்ல அட்வான்ஸ் ஃபோனு. இந்த IR எல்லாமே சேர்ந்தே இருக்கும். Note 11 Pro Plus 5G ஜஸ்ட் 7,500 rupees கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 5G டிவைஸ் ரேட் கம்மியிலே சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதோட இது பார்த்தீங்கன்னா Moto G71 நினைக்கிறேன், காட்டுறேன். ஆமாம், Moto G71 5G ஃபோனு. இதுவும் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லாவே க்ளீனாக இருக்குது.
இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8500 8500 இதோட வேரியன்ட் சொல்லிடுறேன். 6GB ரேமும் 128GB இன்பில் மெமரி இருக்கு. 6GB 8GB அது மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். சூப்பரான ரேட்டு ஜஸ்ட் 8500 ருபீஸ். மோட்டோ G71 5G ஃபோன் 8500. அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ V25 ஃபோன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளேல மட்டும் சின்னதாக கிராக் இருக்குது. தேவைப்பட்ட இதே உங்களுக்கு கிளாஸ் சேஞ்ச் கூட பண்ணி கொடுப்போம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்பிலோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8500 8500 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு விவோ V25. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளாஸ் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிளாஸில் மாற்றி பக்காவாக உங்களுக்கு ஃபினிஷிங்கோட கொடுக்குறோன்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் வரும். இன்னும் 1000 ருபீஸ் 1500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இதே கண்டிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 8500 ருபீஸுக்கு நல்ல அதாவது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இது சேஞ்ச்லாம் பண்ணல. மைல்டு அந்த பவுச் மார்க்ஸ்லாம் இருக்குது, ஸ்க்ராச்சஸ் லைட்டாக இருக்குது தான் செய்யுது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8500 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து Y56 ஃபோனு T1 5G இதுவும் ஒரு 5G டிவைஸ் தான். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, ஒரு 5G ஃபோனு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் கொடுக்குறோம். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 6999 6999 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB. இங்கே பாருங்கள் ஸ்னாப்டிராகன் 695 கொடுத்துருக்காங்க. 5G ப்ராசஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் பேக் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128 6+6 மெமரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6999 ஒரு 5G டிவைஸ். சூப்பரான ரேட் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 11 Pro Plus இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, சார்ஜர் தரேன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். இது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக கிளியர் கண்டிஷனாக இருக்குது. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,500 14,500 ரியல்மி 11 Pro Plus 5G ஃபோன் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் 256GB இன்பில்டோட இருக்குது. இதை காட்டி நம்ம ரியல்மி 11 Pro Plus 8GB ரேம் 256GB இன்பில்டோட இருக்குது. இதோட ஸ்பெக் உங்களுக்கு 200 மெகாபிக்சல் கேமரா, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆக்சுவலாக சார்ஜிங் சப்போர்ட்டு, சார்ஜர் இல்லை ஆக்சுவலாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கண்டிஷனில் இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,500 14,500. அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlusல நாட் CE3 லைட்டு. இது பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பீஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. கிளியர் கண்டிஷனில் ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. இந்த டிஸ்பிளே மட்டும் டிஸ்பிளேல ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்பீக்கரில் மட்டும் லைட்டாக குறை இருக்கு. ஆனால் லவுட் ஸ்பீக்கரில் பக்காவே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிடுறேன். அதாவது ரொம்ப மேக்ஸிமம் சவுண்ட் இருக்கும் போது மட்டும் லைட்டாக அந்த டிஸ்டார்ஷன் இருக்குது, ஸ்பீக்கர் டிஸ்டார்ஷன். அதனால ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,500 7,500 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A23 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB இன்பில்டோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 6,999 6,999 ரெண்டுமே ஆக்சுவலாக கம்மி பண்ணது. A14 75 போட்டிருந்தோம், இது 7,500 போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது. இது ஒரு 4G டிவைஸ் தான், ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கு, பீஸ் தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் 6,999 6,999 சாம்சங் A23 4G ஃபோன். அது வந்து 4GB ரேம் 64, இது வந்து 6GB ரேம் 128GB இன்பில்டோட இருக்குது. அப்புறம் பார்த்தா IQ Neo Z6 Lite இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,850 ருபீஸ் கொடுக்குறோம். ஆல்ரெடி போட்டிருந்தோம், இதை அடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ G54 இதுவும் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது, பாக்ஸ் இருக்குது, அப்புறம் சார்ஜர் இருக்குது, USB கேபிள் எல்லாமே சேர்ந்தே இருக்குது. இதோட ரேட் ரொம்ப ரீஸாக கொடுக்குறோம். இப்போ புதுசு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 20,000லாம் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. மோட்டோ G54 5G ஃபோன் பீஸ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,800 9,800 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. அப்புறம் ரிலீஸ்டு பட்ஜெட்லாம் நிறைய ஃபோன்லாம் இருக்குது. அந்த மாதிரி உள்ளே எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நிறைய வைக்க முடியல, அதனால கம்மி போட்டுருக்கோம். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 3,500 ருபீஸ் 3,800 3,800 மோட்டோ G8 Plus 4GB ரேம் 64GB பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, USB எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி 3,800 கொடுக்குறோம். அப்புறம் இந்த சாம்சங் கேலக்ஸி S9 Plus இது ஒரு டேப். இது ஒரிஜினல் ஆக்சுவலாக கேலக்ஸி ஃபுல் கிட்டோட இருக்குது. எதுவும் சீல்டு கண்டிஷன், சீல்டு கட்டுறதுல யூஸ்டும் கிடையாது. புது கண்டிஷனில் புதுசாக டேப் வாங்குறீங்க அப்படின்னா வித் 1 year வாரண்டி கூட வந்துடும் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 80,000 ப்ளஸ் போயிட்டு இருக்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் 256GB இன்பில்டோட இருக்குது. சாம்சங் மாடல் நம்பர் போட்டு சாம்சங் SMX810. இப்போ கூட நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம். மோர் தென் 70,000 கன்ஃபார்மாக 70,000 அபோவ் போகுது.
நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 51,500 ருபீஸுக்கு இது ஒரு வைஃபை டேப். ஆனால் 12 GB RAM 256 GB இன்பில்டோட நல்ல ஸ்டடி பர்பஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ டாக்டர்ஸ் படிக்கிறவங்க, MBBS படிக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி டேப் கேட்டு வாங்கி ஸ்பெசிஃபிக்காக வாங்கிட்டு போகிறாங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லை காலேஜ் யூஸுக்கெல்லாம் தாராளமாக வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பரான டேப், நல்ல கண்டிஷனும் சூப்பராக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு வந்து அதோட கிளாரிட்டி, அப்புறம் வந்து பென்சில் யூஸ் பண்ணுறது, பென் யூஸ் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 51,500 ருபீஸ். புது பிராண்ட் நியூ கண்டிஷனில் வித் 1 year வாரண்டியோட வந்துடும். அப்புறம் கால் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடைசியாக ஒரு ஆக்சுவலாக மேக்புக் ஏர் M2 சிப் போட்டிருந்தோம். இது தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது ஃபுல் கிட்டோட இருக்காது, உங்களுக்கு தனியாக பார்த்துக்கோங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 90,000 அபோவ் போயிட்டு இருக்கு. இது M2 சிப், M1 சிப் கிடையாது. மேக்புக் ஏரில் M2 சிப்பு, 8 GB RAM 256 GB இன்பில்டோட. அப்புறம் வந்து 256 GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ், இன்பில் கிராஃபிக்ஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 46,500, 46,500 ரூபாய்க்கு மேக்புக் ஏர் M2 சிப் கொடுக்குறோம். M1 ஜிபி உங்களுக்கு வந்து 35 to 33 to 35,000, 36,000 கொடுத்துருவோம். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ் போட்டால் போதும். ஜஸ்ட் மேக்புக் ஏர் M2வே கிடைக்கும் தாராளமாக. வித் ஃபுல் கிட் இருக்குது, சார்ஜர் இருக்குது, அப்புறம் வந்து அதோட அடாப்டர் இருக்குது, ஃபுல் எதுவுமே நான் யூஸ்டு. பேட்டரி ஹெல்த், சைக்கிள் கவுண்ட் கூட ஜஸ்ட் 150 ப்ளஸ் தான் இருக்குது. சூப்பரான ரேட்டு, தாராளமாக வாங்கலாம். திருப்பி கால் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வரணும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி நிறைய கஸ்டமர்லாம் வராங்க. நிறைய பேர் லாங்கில் வந்து ஏதோ ஒரு ஹோப்பில் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குன்னு நினச்சி வந்துடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறாங்க. அது வந்து முன்னாடி சேல் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறோம். அதனால சப்போஸ் நீங்கள் முன்னாடி வரீங்க, ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும், இந்த டிவைஸ் இருக்குது, அந்த ஃபோன் நம்மகிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்டுவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஊர்லேருந்து வரவங்களாம் தரமாக பார்சல்லாம் போட்டுகிட்டே தருவாங்க. நல்லா பக்காவாக பார்சல் பண்ணி நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் நல்லா சூப்பராக கொடுக்குறீங்க. ஜென்யூனாக நம்மளும் இருக்கிறோம், நீங்களும் ஜென்யூனாக சூப்பராக இருக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.